தாராபுரத்தில் நாம் தமிழர் வேட்பாளர் மாபெரும் பெண்கள் ஊர்வலத்துடன் திவ்யா மனு தாக்கல். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம். எனது பெயர் திவ்யா. நான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளேன். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நல்லபடியாக வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சிட்டோம். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை பிரச்சனைகள், அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்குது. அதிகப்படியான பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழிலும் தமிழகத்தோட விதைநீர் களஞ்சியமாக விளங்கக்கூடிய தாராபுரம் பகுதிகளில் நீர் மேலாண்மைங்கிறது சுத்தமாகவே கிடையாது. நீண்ட நாட்கள் கோரிக்கையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் வந்து முறையாக பராமரிக்கப்படாமல் தூர்வாராமல் கழிவுநீர் சாக்கடையாக இருக்குது. அதை தூர்வாரி கொடுக்கணுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழனியிலிருந்து சாம்ராஜ் நகர் போகக்கூடிய தொடர்வண்டி நிலையம் இங்கே அமையறதுக்கு இருக்கிறது. இவங்க யாருமே இது நாள் வரைக்கும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்காம இருக்காங்க. அது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால மூலனூர் பகுதிகளில் முருங்கை சாகுபடி அதிகமாக இருக்குது. முருங்கை முறையாக பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இங்கே இல்லாமல் இருக்குது. அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இயற்கை வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். செயல்பாட்டு வரைவை நாங்கள் விட்டுருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் சார்ந்த தொழில் அனைத்தையும் அரசு பணியாக அறிவிச்சிருக்கோம். கண்டிப்பாக அதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகள் அதிகப்படியாக இல்லை. நிறைய தொழில் இருக்குது. வெங்காயம் சார்ந்த உற்பத்தியாக இருக்கட்டும், நெல் சார்ந்த உற்பத்தியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய தேசிய மலரான செங்காந்தல் மலர் இங்கே அதிகப்படியாக பயிரிடப்படுது. எல்லா விவசாய பொருட்களுக்குமே உரிய விலை நிர்ணயம்ங்கிறது கிடையாது. அதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் அவங்களே இருக்கக்கூடிய பகுதிகளில் விளையக்கூடிய பொருட்களுக்கு அவங்களே உரிய விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலான் இருக்கோம். எல்லா நீர்நிலைகளையும் தூர்வாரி விவசாயம் சார்ந்த தொழில்களை மீட்டெடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமராவதி ஆற்றுப்படுகையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படி